அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் வந்து நான் எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 3 சப்ஜெக்ட் இதில் டீல் பண்ணுறேன். ஒன்று வந்து இப்போ ஃபைலிங் ரிட்டன் 3112 நான் டேக்ஸ் ஆடிட்னு சொல்லுவோம், அது முடிஞ்சிருக்கு. அடுத்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அடுத்தது டேக்ஸ் ஆடிட் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான எஃப்ஏக்யூகள். இதை 3மே இந்த செமினாரில் நான் கையாளுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ஆடிட், நான் ஆடிட் கேஸில் இப்போ 3112 சிலர் நம்ம பண்ணியிருப்போம், சிலது பண்ணாமல் இருப்போம். ஸோ அதோட இம்பேக்ட் என்ன, இம்பேக்ட் நிறைய இருக்குது. அதையெல்லாம் தொகுத்து ஒரு பவர் பாயிண்டில் கொடுத்துட்டு அதில் முக்கியமாக சிலது விவாதிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நான் போயிடுறேன் 44 எம்பிக்கு. ஸோ 31/12/2021 நான் டேக்ஸ் ஆடிட் சிலது பண்ணியிருக்கோம், பண்ணலைன்னா என்ன விளைவுகள். இதில் பார்த்தீங்கன்னா சிலது வந்து வாய்ப்புகளை இழக்கிறோம், சிலது வந்து பெனால்ட்டி கிடைக்குது. அதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பாயிண்ட் நம்பர் 1, இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234A 1% per month. ஆனால் ஏர்லியராக வந்து சர்க்குலர் 9th செப்டம்பர் இன்கம் டேக்ஸ் சர்க்குலரில் என்ன சொன்னாங்கன்னா, பிலோ 1 crore கேஸுக்கு நாங்கள் இந்த 234A 1% நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அபவ் 1 lakh கேஸுக்கு 234A அட்ராக்ட் ஆகும், ஈவன் தோ ரிட்டன் எக்ஸ்டெண்ட் பண்ணினால் கூட. ஸோ முதல் முறையாக டிலே இன் ஃபைலிங் ரிட்டன் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை வருமான வரி தொகை கட்ட வேண்டியது இருந்தால் மாதத்திற்கு 1% இன்ட்ரெஸ்ட் 234A இன்ட்ரெஸ்ட் வரும் பர் மந்த். இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து 234F செக்ஷன் சொல்ல, இதில் லேட் ஃபீ வந்து 5000, லேட் ஃபீ 1000 ரெண்டாக பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருந்தால் 1000, இது அதுக்கு மேலே இருந்தால் 5000. இந்த லேட் ஃபீக்கு பெனால்ட்டிக்கு என்ன வித்தியாசம்னா, லேட் ஃபீ வந்து நாட் அப்பீலபிள், நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பெனால்ட்டி இஸ் அப்பீலபிள். ஸோ 5000 1000 இது அப்பீல் பண்ண முடியாது. நமக்கு எப்படி ஜிஎஸ்டி ரிட்டர்னில் லேட் ஃபீ வந்து நம்ம கட்டிட்டு போகிறோமோ அந்த மாதிரி லேட் ஃபீ கட்ட வேண்டியது இருக்கும். இது ரெண்டாவது இம்பேக்ட். மூணாவது இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் லாஸ் வந்து சில லாஸஸ் கேரி ஃபார் பண்ண முடியாது. சில லாஸஸ் தான் சொல்கிறேன், எல்லா லாஸஸும் சொல்கிறேன். சில லாஸஸ்னால் என்ன சார்? சில லாஸஸ் பிஸ்னஸ் லாஸஸ் அண்ட் கேபிட்டல் லாஸ், கேபிட்டல் கெயின் லாஸ் ரெண்டுமே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. சரி சார், இந்த வாய்ப்புகளை இழந்துட்டோம். நீங்கள் சொல்கிறீங்க ரிட்டர்ன் ஆஃப் த இன்கம் வந்து டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணலன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்னு சிம்பிளாக சொல்லிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் வந்து அது எல்லா லாஸும் கிடையாது, பிஸ்னஸ் லாஸ் கேபிட்டல் லாஸ் மட்டும் ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. இப்படி ஒருவேளை இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க? பிரச்சனையை சொல்லிட்டீங்க, பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸில் ஒரு சொல்யூஷன் இருக்கா? அந்த சர்க்குலர் இது இன்க்ளூட் பண்ணல. கடைசியில் என்னோட அப்டேட் பண்ணது சர்க்குலர் நம்பர் 9/2015. நோட் பண்ணிக்கிங்க, சர்க்குலர் நம்பர் 9/2015 டேட்டட் செப்டம்பர் 2015. இதில் வந்து செக்ஷன் 1192, சர்க்குலர் நம்பர் 9/2015 செக்ஷன் 1192ல கமிஷனருக்கு அப்ளை பண்ணணும்னா ஏதாவது மேஜர் அமௌண்ட் விட்டு போயிருந்ததுன்னா பிஸ்னஸ் லாஸ் கேபிட்டல் லாஸ் பண்ணலாங்கிறது ஒரு சர்க்குலர் இருக்குது. அந்த சர்க்குலரை யூஸ் பண்ணிக்கிங்க. அது கமிஷனருடைய டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஸோ இது பிரச்சனை சொல்யூஷன் நான் சொல்லியாச்சு. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, சில செக்ஷனில் வர்ற பெனிஃபிட் எல்லாம் டியூ டேட்டுக்குள்ளே இருந்தால் கிளைம் பண்ண முடியாது. இது 4வது பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 10A 10B, ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சில சலுகைகளை வழங்குகிறது. சில சலுகைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அது வாலண்டரி ரிட்டர்ன், அது சொல்லுகிற குறித்த கால அளவுக்குள், குறித்த லேட்டான கால அளவுக்குள் அல்ல, குறித்த கால அளவுக்குள் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் அந்த பெனிஃபிட்டுகளை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ 4வது பாயிண்டில் சொல்லியிருக்கிற செக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த செக்ஷனில் சொல்கிற பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணணும்னா அந்த செக்ஷன் வந்து குறித்த கால அளவுக்குள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடும்போது அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணணும். எகைன் இதில் வந்து இந்த பெனிஃபிட் இதாச்சுன்னா இதில் வேறு ஏதாவது சர்க்குலர் மாதிரி இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு எந்த சர்க்குலர் இல்லை. இது பெனிஃபிட் வந்து போனது தான் ஆக்சுவலாக. இது ஒன்று. 5 பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் 144. 6வது வந்து இன்க்ரீஸ்மெண்ட். இந்த 5 6 வந்து நார்மலாக இப்போ 31/12 முடிஞ்சுன்னு போடுறதில்ல. ஈவன் தோ அந்த செக்ஷனில் பார்க்கும்போது 31/12 அதாவது வாலண்டரி பீரியடுக்குள்ளே ஃபைல் பண்ணி டிலேயாக பண்ணால் கூட இந்த 2 என்ஃபோர்ஸ் பண்ணலாங்கிறது இருந்தால் கூட
செக்ஷனில் ரீடிங் பார்த்தா 139N வாலண்டரி டைம்குள்ளே பண்ணலைன்னாலும் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இன்வோக் பண்ணலாம். அதே மாதிரி 276C 6வது பாயிண்டாக சொல்லியிருக்கிற அந்த 25 lakh மேலே போனால் இம்ப்ரெஸ்மெண்ட், இது ரெண்டுமே இந்த ரெண்டு வந்து பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். பொதுவாக பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் வந்து 31 முடிஞ்சுன்னு என்ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. பின்னால் நம்ம எதுவுமே இது கடைசி பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க நோட்டீஸ் போட்டு ரிட்டனை ஃபைல் பண்ண சொல்லி நம்ம வாலண்டரி டேட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் பிலேட்டட் பீரியடுக்குள்ளே பண்ணாமல் கடைசியில் 148 147 ரீஅசஸ்மெண்ட் நோட்டீஸ் எல்லாம் பண்ண முடியாமல் இது எதுவுமே பண்ண முடியாமல் பண்ணும்போது தான் 5, 6, 2 என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் சட்டத்தில் இருக்கும் என்றிருந்தாலும் இது சாதாரண சூழ்நிலையில் 5, 6 பிரயோகிக்கப்படுவதில்லை. ரொம்ப எல்லா சான்ஸ் கொடுத்து எதுவுமே ஃபைல் பண்ணாமல் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது தான் 5, 6 ஒரு பிரம்மாஸ்திரமாக உபயோகிக்கப்படும். இது 6வது பாயிண்ட். இந்த கன்செஷனல் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. 7வது பாயிண்ட் 115 BAC 5%, 10%. இப்போ இண்டிவிஜுவல் அண்ட் HF குறிப்பாக, ஏன்னா இப்போ இண்டிவிஜுவல் HF அந்த 31 நான் டாக்ஸ் ஆடிட் பிரதானமாக கவர் பண்ணுறதுனால 115 BAC சப்செக்ஷன் 5 பிரகாரம் கன்செஷனல் ரேட் வாலண்டரி பீரியடுக்குள்ளே பண்ணலைன்னா என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ கன்செஷனல் ரேட்டிங்கில் நம்ம என்ஜாய் பண்ணோம்னா அது வாலண்டரி ரிட்டர்னாக இருக்கணும். இப்போ நமக்கு இருக்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் 1 நார்மல் டேக்ஸ் ஒர்க்கிங், ஆப்ஷன் 2 கன்செஷனல் டேக்ஸ் ஒர்க்கிங் இருந்தது. இந்த ரெண்டுலேயும் எது பெனிஃபிஷியலாக இருந்தோ அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அதை ஃபார்ம் 10IEங்கிற ஒரு ஆப்ஷன் ஃபைல் பண்ணுற சம்பிரதாய ஃபார்மில் ஃபைல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நான் டேக்ஸ் ஆடிட்டுக்கு இந்த வாலண்டரி டியூ டேட் முடிஞ்சதுனால கன்செஷனல் ரேட் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பை இழக்கிறோம். ஸோ இது ஒன்று பார்த்துங்க. அதே மாதிரி 8வது பாயிண்ட்டு இன்னொன்று, இதில் என்ன வாய்ப்பு இழக்கிறோம்னா ஆக்சுவலாக ரீஃபண்ட் இருக்கிறப்போ ரீஃபண்ட் நமக்கு ஒரு அசசிக்கு ரீஃபண்ட் இருக்குன்னா அந்த ரீஃபண்டை வாலண்டரி ரிட்டனாக, அதாவது 31/12க்குள்ளே ஃபைல் பண்ணிங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதே 0.5% தான் ரீஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வாலண்டரி ரிட்டனாக இருக்கிற பட்சத்தில் உதாரணத்துக்கு 31/3/2020 வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் 2021 ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறோம்னா 1/4 வாலண்டரி ரிட்டனாக இருந்தால் 1/4/2021 அந்த ரீஃபண்டு, உதாரணத்துக்கு அந்த ரீஃபண்ட் 31 March 2022 கொடுக்குறாங்கன்னு வச்சுட்டா வாலண்டரி ரிட்டனாக இருக்கிற பட்சத்தில் 2021 ஃபினான்ஷியல் இயரை சார்ந்த ரீஃபண்ட் 1/4/2021 31 March 2022 ரீஃபண்ட் கிராண்ட் பண்ணுவாங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுட்டோம்னா அந்த 12 மாதத்துக்கு 0.5% வீதம் 6% வழங்கப்படும். இது ஒன்று. சப்போஸ் நம்ம வாலண்டரி ரிட்டனாக ஃபைல் பண்ணல, உதாரணத்துக்கு இது நான் டேக்ஸ் ஆடி 31/12 நம்ம பண்ணலை அப்படின்னா 1 January தான் ஃபைல் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 1 January ஃபைல் பண்ணியிருக்கோம். ஒரு மார்ச்சில் இல்லை ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஏப்ரலில் தான் ரீஃபண்ட் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, 2-3 மாதம் பொறுத்து. அப்போது நம்ம வாலண்டரி ரிட்டனாக ஃபைல் பண்ணாத பட்சத்தில் டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டன், அதாவது 1 January-லிருந்து 30th April மட்டும் டேட் ஆஃப் கிராண்ட் ஆஃப் ரீஃபண்ட், அதில் அந்த தேதி மட்டும்தான் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். ஏற்கனவே கிடைக்கிறது 0.5%. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் குறைவு ஏற்படும். பாயிண்ட் நம்பர் 1, வாலண்டரி ரிட்டனாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் 1/4/2021 31 March 2022 assuming the date of refund is 31 March 2022. Number 2, if the return is not filed within the due date 31/12/2021, இன்ட்ரெஸ்ட் எப்போ ரீஃபண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போ கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1 January 2021 டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் அஷ்யூம், டேட் ஆஃப் ரிட்டர்ன் 30th April அந்த 4 மாதத்துக்கு மட்டும் கணக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் இதில் இன்க்ளூட் பண்ணி விட்டு போச்சு. ஸோ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் டிலே பண்ணாதவங்க இப்போ கூட பண்ணலாம். சரி சார், நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, சில வாய்ப்புகளை இழக்கிறோம், சில பெனால்ட்டிகளை இழக்கிறோம், சில கடைசி வாய்ப்பாக சில பிரம்மாஸ்திரங்கள் நம்ம மேலே பிரயோகிக்கப்படுது, இது எல்லாமே எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போது 31/12 பண்ணலன்னா என்ன சார், அடுத்த என்ன ரெமெடி சார் இருக்குது நீங்கள் சொல்கிறது? அப்போ ரெமெடி நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஸ் யூஸ்வல் இதில் ஒன்றும் விவாதம் தேவையில்லை. இல்லைன்னா 31 March 2022 மட்டும் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், அதுதான் ரெமெடி. ஸோ இப்போது கால அளவு 2021 ஃபினான்ஷியல் இயருக்கு நான் டேக்ஸ் ஆடிட்டுக்கு வாலண்டரி பீரியட் 31/12 கடந்து விட்டோம். லேட் பீரியட் 31 March 2022 இருக்கும்.
அதில் இப்போ பிலேட்டட் ரிட்டர்ன் பண்ணும்போது மேலே சொன்ன சில பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ மாதிரியும் சில வாய்ப்புகளை நாம் இழக்கிறோம். சில வாய்ப்புகளை இழந்தால் கூட இந்த சர்க்குலர் ரிட்டர்ன், லாஸ்ட் ரிட்டர்ன் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணோம்னா இந்த சர்க்குலர் இருக்குது. 119 சப்செக்ஷன் 2ல் கமிஷனருக்கு அப்ளை பண்ணி அதை வந்து கமிஷனர் சாங்ஷன் பண்ணாங்கன்னா அந்த லாஸை வந்து ஈவன் தோ டிலே ரிட்டர்னாக இருந்தால் கூட நம்மளால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ பிலேட்டட் அந்த தேதிக்குள்ளே நான் டாக்ஸ் ஆடிட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா பிலேட்டட் ரிட்டர்ன் தான் ஒரு ஆப்ஷன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. 31 March 2022. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஏதாவது ஏற்கனவே ஃபைல் பண்ண ரிட்டர்னில் ஏதாவது ஒரு ரெமெடி, ஏதாவது ஒரு தவறு விட்டு போச்சு, ஏதோ அவசரத்தில் அடிச்சு விட்டோம், ஒரு செக்ஷனில் இருக்கிற பெனிஃபிட் கிளைம் பண்ணல, ஏடிசியோ ஏடிடியோ இல்லை ஏதோ ஒரு பெனிஃபிட் கிளைம் பண்ணல, இல்லை ஏதாவது ஒரு வருமானம் 2 தான் இருக்க போகும், ஏதாவது ஒரு வருமானத்தை விட்டுருவோம், இல்லை ஏதாவது ஒரு டிடக்ஷனை கிளைம் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு வருமானத்தை காமிக்கிறதுல கிளியரிக்கல் எரர், நியூமெரிக்கல் எரர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து 31 March 2022க்குள்ள நீங்கள் வந்து அதை ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பழைய காலத்தில் பிலேட்டட் ரிட்டர்ன் வந்து ரிவைஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ பிலேட்டட் ரிட்டர்ன் கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ரிட்டர்ன், ரெமெடி அது என்னங்கிறது இந்த 3 பாயிண்ட்டில் சொல்லிட்டேன். அடுத்த பாயிண்ட் பார்த்தா அடுத்த 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்கம் டேக்ஸில் எப்படி எப்பொழுது மெயின்டைன் பண்ண வேண்டும். இது ஆக்ட் இருக்குது. இப்போ 44AA2ங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லுதுன்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் எக்ஸீட் 1,20,000, சேல்ஸ் டர்ன் ஓவர் 10 lakhக்கு மேலே போனால் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் இருந்தால் ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு 2,50,000ங்கிறது பேசிக் எக்ஸம்ஷன் இருக்குது. டர்ன் ஓவர் லிமிட்டு 25 lakh இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் இன்கம் வைஸ் 2,50,000, டர்ன் ஓவர் அண்ட் சேல்ஸ் வந்து 25 lakhக்கு மேலே இருந்தால் புக்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம். அதே மாதிரி அதர் அசஸ்சி பார்க்கும்போது அவங்களுடைய இன்கம் வந்து 1,20,000 பிஸ்னஸ் இன்கம் தான் சொல்லியிருக்கு, நாட் அதர் இன்கம். கிராஸ் ரெசிப்ட் வந்து பிஸ்னஸில் இருந்ததுன்னா 10 lakhக்கு மேலே இருந்தால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு இது சட்ட ரீதியான கருத்து. பட் அது நடைமுறையாக சில கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஈவன் தோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு மேலே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு கீழே இருந்தால் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தா கூட பெரும்பாலும் இது தியரட்டிக்கலாகவே இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம பெரும்பாலான அசசிஸ் 1 crore 2 crore 3 crore இந்த மாதிரி க்ரோஸில் டீல் பண்ணுற அசசிக்கு பெரும்பாலும் சிசி லிமிட் இருக்கும், பேங்க் பாரோயிங்ஸ் இருக்கும். சில லிமிட்ஸ் பேங்க்ஸ் லோன்ஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. பெரும்பாலான கேஸில் பேங்க் பாரோயிங்ஸ் இருக்கும். பேங்க் பாரோயிங்ஸ் இருக்கிறப்போ சிசி ரெனிவலுக்கோ, சிசி ரெனிவலாக இருந்தால் அந்த வருஷம் ப்ரொஜெக்ஷன் கேட்பாங்க, P&L பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்க. ஸோ டேர்ம் லோன் இருந்ததுன்னா டிஎஸ்சிஆர் கேட்பாங்க, டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லிட்டு. ஸோ இது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ற இன்கம் டேக்ஸ் சட்டம் சொன்னால் கூட நடைமுறையில் இதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஏன்னு கேட்டால் நம்பர் 1, பேங்க் லோன் இருக்கிற பட்சத்தில் P&L பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்க. P&L பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு ஒரு ரஃப்பான ஒரு டேலி புக்காக இருந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்காக பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து பேங்க் லோன் அண்ட் P&L நாட் இன்கம் டேக்ஸ் பர்பஸுக்காக இல்லை என்றாலும் பேங்க் லோன் பர்பஸுக்காக அவர் வருஷத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்ணுவார், ப்ரொஜெக்ஷன் கேட்பார், ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும், P&L கொடுக்கணும். இந்த காரணத்துக்காக நம்ம புக்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொன்னால் கூட ஜிஎஸ்டி ஆக்டில் செக்ஷன் 35 பிரகாரம் சில ரெக்கார்ட்ஸு சில புக்ஸும் வந்து டீலர் வந்து ரெஜிஸ்டர்ட் டீலர் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறுகிறது. ஸோ ஜிஎஸ்டி ஆக்ட் 35. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் நம்ம இந்த 1 லட்சம் 10 லட்சம் 2.5 லட்சம் 25 லட்சம் நம்ம பேசினால் கூட அந்த இன்கம் டேக்ஸில் ஜிஎஸ்டி டீலராக இருக்கிற பட்சத்தில் ஜிஎஸ்டி செக்ஷன் 35 வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி அவுட்வேர்ட் சப்ளை, இன்வேர்ட் சப்ளை, ஸ்டாக் ரெஜிஸ்டர், அட்வான்ஸ் ரெஜிஸ்டர், ரீஃபண்ட் ரெஜிஸ்டர், இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸுகளை குறிப்பாக ஸ்டாக் ரெஜிஸ்டர் இது எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று ஜிஎஸ்டி ஆக்ட் திட்டவட்டமாக கூறுகிறது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, கம்பெனிஸ் ஆக்ட் ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட இந்த டர்ன் ஓவர் லிமிட் 1 லட்சம் 10 லட்சம் 2.5 லட்சம் 25 லட்சம் இருந்தால் கூட கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்தளவு ₹1 இருந்தால் கூட டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் மெயின்டைன் பண்ணணும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்தளவு. ஸோ எப்படி இப்போ ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு திருமணம் பார்க்கும்போது ஜாதகம் எப்படி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறதோ நம்மளுடைய
கலாச்சாரத்தில் வழக்கத்தில் மிக முக்கியமாக கருதப்படுகிறதோ அதுபோல ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷனில் ஒரு டெண்டரோ இல்லை ஒரு லோனோ ஒரு எதுவும் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு முதல்ல உங்கள் P&L பேலன்ஸ் ஷீட் கொடுங்க சார், லாஸ்ட் 1 இயர் கொடுங்க, இல்லை ஒரு 2-3 இயர்ஸ் கொடுங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது இது வழக்கமாக இருக்குது. ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டாங்கிறது இன்கம் டேக்ஸ் கோணத்தில் நம்ம பேசுகிறது பெரும்பாலும் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். ஒன்று பேங்க் லோன், இரண்டாவது ஜிஎஸ்டி ஆக்ட், மூணாவது கம்பெனிஸ் ஆக்ட். இந்த கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் சில டெண்டர்களிலும் சில இதழிலும் P&L பேலன்ஸ் ஷீட் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தும் ஆப்ரேஷனுடைய ரிசல்ட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கேட்பது வழக்கமாக இருக்கிறது. அதனால் இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் தியரிட்டிக்கலாக தான் மெயின்டைன் பண்ணோம், நீங்கள் சொல்கிற காரணத்துக்கு உள்ள பார்க்கும்போது நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணுங்கிறது புரியுது. ஆக்சுவலாக அது ரைட்டு, நாங்கள் ப்ராக்டிக்கலாக மெயின்டைன் அதுக்கு உண்டான வசதிகளும் இன்றைக்கி இருக்குது. டேலி இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. முதல்ல மேனுவலாக எழுதணும், போஸ்டிங் பண்ணணும், டோட்டல் பண்ணணும், போஸ்டிங் செக் பண்ணணும், இந்த மாதிரி சில இடர்பாடுகள் இருந்தது. இப்போ சாஃப்ட்வேர் பிரதானமாக டேலி இருக்குது. ஸோ எல்லாமே டேட்டா ப்ராசஸிங் இன்சிடெண்ட்டாக போகுது. கீழே போஸ்டிங் அண்டு டோட்டலிங் இந்த மாதிரி மேனுவல் ஆப்ரேஷன் எல்லாம் விளக்கப்பட்டு டேலி நமக்கு பெருமளவு நம்மளுடைய இன்புட் டேட்டா கரெக்டாக ஃபீட் பண்ணும் பட்சத்தில் அவுட்புட் ரிசல்ட்டுகளை மிக தெளிவாக புரிகிறது. ஏன் டேலியில் ஏன்னா மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறதுனால டேலின்னு சொல்கிறேன். டேலியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஷெட்யூல் 3 கம்பெனி ஆக்டோட பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட் கூட நமக்கு கிடைக்குது. ப்ரொவைடட் இன்புட் டேட்டா பொறுத்து தான் அவுட்புட் டேட்டா அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. பட் ஆனால் இந்த சாஃப்ட்வேர்கள் இப்போ வசதி வாய்ப்புகள் இருப்பதனால், தேவைகள் இருப்பதனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா வேண்டாமாங்கிற ஒரு கொஸ்டின் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வேண்டாம் என்று சில நேரங்களில் கூறினால் கூட நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. சரி சார், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ 44 AD போக முடியுமா சார்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம், 44 AD தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேண்டாம், 6%, 5% அந்த மாதிரி எல்லாம் சில சொல்லுதே சார், இது மெயின்டைன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம ஜிஎஸ்டி, பேங்க்கு, கம்பெனிஸ் ஆக்ட் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் 44 AD. அதனால் 44 AD ஆப்ஷனில் கூட போகலாம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீட் நாட் மெயின்டைன் தான் சொல்லியிருக்க வழியே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவது 44 AD பர்சம்ஷன் டாக்ஸேஷனை ஆட் பண்ணுவதற்கு ஒரு தடை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு 44 AD ஆப்ஷன் போக முடியாது என்பது கருத்து அல்ல. கருத்து மீதி ஆக்டுகளை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும். அதை அந்தந்த தருணங்களில் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் ஆக்டின் கோணத்தில் பார்க்கும்போது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தால் கூட நமக்கு டேக்ஸ் லைபிலிட்டி மீதி சௌகரியங்களை பார்க்கும்போது 44 AD ஆப்ஷன் ஆட் பண்ணலாம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவது 44 AD ஆப்ஷனை ஆட் பண்ணுவதற்கு ஒரு தடை அல்ல என்று கூற விரும்புகிறேன். இதனுடைய முடிவான கருத்து, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தால் கூட இன்கம் டேக்ஸில் 44 AD ஆப்ஷன் போகலாம். இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு 44 AD கண்டினியூ பண்ணிட்டு பிலோ 2 crore மீதி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதர் தருணங்களில் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வச்சு P&L பேலன்ஸ் ஷீட் வச்சு பேங்க்ஸு, ஜிஎஸ்டி, கம்பெனிஸ் ஆக்ட் அந்த மாதிரி பிற சகோதர ஆக்டுகளை நம்ம திருப்திப்படுத்தலாம். இது ஒன்று. ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பொறுத்து இதை பற்றி ஒரு கருத்து. அடுத்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம பேசியாச்சு. அடுத்தது என்ன, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு அப்புறம் ஆடிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. இது குறித்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா 44 AD 6%, 8%, அப்புறம் கேஷ் ரெசிப்ட் 5%, கிராஸ் ரெசிப்ட் 5%, 1 கோடி கீழே இருந்தால் ஆடிட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பல செக்ஷன்ஸ்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 44 AB மட்டும் அல்லாமல் 44 AD ப்ரொஃபஷனை பொறுத்தளவு 40. இந்த விவாதத்தில் பெரும்பாலும் நான் பிஸ்னஸையே டச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஹேண்டில் பண்ணுற ஃபைல் பிஸ்னஸை நோக்கி இருப்பதால் என்னுடைய செமினாரும் அதனுடைய விவாத போக்கும் பிஸ்னஸை சுற்றியே அமைகிறது. ஈவன் தோ டேக்ஸ் ஆடிட் என்பது ப்ரொஃபஷனுக்கு முற்பட்டது. 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் பண்ணணும், 50 லட்சத்துக்கு கீழே இருந்தால் 44 AD ஆட் பண்ணலாம். இது சாதாரண இது கருத்து. பெரும்பாலும் நம்ம பிஸ்னஸையே ஹேண்டில் பண்ணுவதால் என்னுடைய செமினாரும் என்னுடைய பேச்சும் என்னுடைய போக்கும் அதை சுற்றியே அமைகின்றன. முதல்ல பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பேசியாச்சு. அடுத்தது நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, எப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ண வேண்டாம், இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். 1 கோடிங்கிறாங்க, 2 கோடிங்கிறாங்க, 10 கோடிங்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். என்ன இதை தெளிவாக நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி
முதல்ல வந்து என்ன, இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆடிட் பண்ண வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்து ஒரு தெளிவான கருத்து இருந்தால் தான் அடுத்தது பண்ண முடியும். ஈவன் தோ பண்ணாத கேஸுக்கு பண்ணிட்டோம்னா பரவாயில்ல, வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது போகலாம். பட் பிலோ எங்கேயுமே இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பிலோ லிமிட் இருக்கிற கேஸுக்கு பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ண வேண்டாம்னு சொல்லலை. பட் ஜென்ரல் தியரி வந்து பண்ணாத கேஸுக்கு பண்ணியிருந்தா வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பரவாயில்ல, நல்லா பரவாயில்ல, இவரே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி பரவாயில்லன்னு இருக்கும். பட் ஆனால் சில நேரத்தில் ஆடிட் பண்ண வேண்டிய இடத்துல நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன்னால ஆடிட் பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அது வந்து பின்னால் பெனால்ட்டி, பெட் ஜட்ஜ்மெண்ட், அசஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு விளைவுகளை தரக்கூடும். அதனால் இப்போ சொல்கிற பாயிண்ட் வந்து எப்போ ஆடிட் பண்ண வேண்டாம், நெகட்டிவாக இப்போல்லாம் ஆடிட் பண்ண வேண்டாம் சார், எங்களுக்கு எப்போல்லாம் ஆடிட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பார்த்தா அப் டு 1 crore பண்ண வேண்டாங்கிறாங்க, அப் டு 2 crore 6%, 8% காமிங்கிறாங்க, 1 கோடியிலிருந்து 10 கோடி மட்டும் 5% கேஷ் ரிசிப்ட், கேஷ் பேமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எப்போ பண்ணுறோங்கிறத விட நீங்கள் எப்போ பண்ண வேண்டாம்னு கிளியராக சொல்லியிருக்கு சார், அது இல்லைன்னா நாங்கள் மீதி பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போ. பாயிண்ட் நம்பர் 5 அதில் பார்த்தீங்கன்னா A 1 crore ஆர் பிலோ நாட் நெசசரி ஃபார் ஆடிட். சார் 1 கோடிக்கு கீழே அது டேர்ன் ஓவர் என்னங்கிறதுக்கு பின்னால் வர்றேன். 1 கோடி அல்லது அதற்கு கீழே எக்ஸீட்ஸ் 1 crore தான் சொல்றது. 1 கோடி அல்லது அதற்கு கீழே இருந்தால் டாக்ஸ் ஆடிட் அண்டர் செக்ஷன் 44AB பண்ண தேவையில்லை. இது ஃபுல் ஸ்டாப் அல்ல. பாயிண்ட் நம்பர் ஏவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். 1 கோடி அல்லது அதற்கு கீழே இருந்தால் டாக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. கமா என்ன சார் சொல்கிறீங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம், அது எப்படி மேலே சொன்ன சில காரணங்களாக நம்ம கரெக்டாக தப்போ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அது ரெண்டாவது கண்டிஷன் 44AD ஆட் பண்ணக்கூடாது. என்ன சார் சொன்னீங்க, 1 கோடி கீழே இருந்தால் டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டாம், சந்தோஷமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அடுத்தது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கூட பரவாயில்ல, அவருக்கு சிசி லிமிட்டு, ஜிஎஸ்டி இருக்குது, நாங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாவது கண்டிஷன் வந்து நாட் ஆப்டட் ஃபார் 44ADன்னு சொல்லிட்டீங்க. ஸோ 44AD ஆட் பண்ணல, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவருடைய டேர்ன் ஓவர் லிமிட் 1 கோடி அல்லது அதற்கு கீழே இருக்கிறது என்றால் டாக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட் ஆப்டட் ஃபார் 44ADல இன்னும் கூட டீப்பாக போகிறேன். அப்போ 2 கண்டிஷன், 1 கோடிக்கு கீழே இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மெயின் கண்டிஷனாக வச்சுக்கோங்க. சப்போர்ட்டிங் கண்டிஷன் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், 44AD ஆட் பண்ணாமல் இருக்க வேண்டும். இது இருந்தால் 1 கோடி கீழே இருந்தால் டாக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 44AD ப்ரெசம்ப்ஷன் டாக்ஸனுக்கு நாட் ஆட் பண்ணியிருக்கணும். இதை தாண்டி திருப்பி போனோம்னா ஃபஸ்ட் சப்போஸ் நம்ம இது ஒரு நியூ ஸ்டார்ட் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் நியூ ஸ்டார்ட் பிஸ்னஸ்னால் இப்போ தான் விநாயகர் சொல்லியே போடுறோம், 2021 போடுறோம், அதுக்கு ப்ரீவியஸ் இயர் இல்லை. 2021 ஆட் பண்ணாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சப்போஸ் 19-20 நம்ம பிஸ்னஸ் இருக்குது, அப்போ 44AD, இப்போ உதாரணமாக நான் பேசுகிற இயர் வந்து 2021 இஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண புக்ஸு. ஸோ 2021 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க நியூ பிஸ்னஸ், அதில் ப்ரெசன்ட் இன்னும் முடிவே பண்ணல, புக்ஸு வச்சுருக்கிறோம், 44AD போகலாமா வேண்டாமான்னு போல. அப்படி இருக்கிறப்போ இது ஒன்றும் பாதகமாக இருக்காது. ஆனால் 1920 44AD ஆட் பண்ணியிருந்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் நம்ம ரொம்ப காலமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், 1920 இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம 44AD ஆட் பண்ணியிருந்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு நம்ம வந்து 1 கோடி கீழே இருக்கிற காரணத்துக்காக நம்ம ஆடிட் பண்ண வேண்டாம்னு ஆப்ட் அவுட் பண்ணோம்னா 5 years 44AD திருப்பி வர முடியாது. இதை கொஞ்சம் குறிப்பாக பார்த்துக்குங்க. ஸோ 1 கோடிக்கு கீழே பிலோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், 44ADயில் ஆட் பண்ணலைன்னா அந்த 6% 8% கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இயராக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை, ப்ரீவியஸ் இயர் இருக்கிற பட்சத்தில் அதுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா திருப்பி 5 வருஷம் உள்ளே போக முடியாது, பார்த்துக்கோங்க. அந்த ப்ரொவிஷனை பற்றி பின்னால் டிஸ்கஸ் பண்ணுறேன். பி, இப்போ டேர்ன் ஓவர் அப் டு 2 crore இருந்தால் எப்போ ஆடிட் பண்ண வேண்டாங்கிற கருத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 2 crore இருக்கிற பட்சத்தில் 44AD ஆட் பண்ணினோம்னா, அங்கே 44ADன்னு சொல்லலை,
44 AD ஆட் பண்ணியிருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் பியில் 2 crore 44 AD ஆட் பண்ணியிருக்க வேண்டும். 6% ஆர் 8% அதற்கு மேற்பட்ட ப்ராஃபிட் சேல்ஸ் டேர்ன் ஓவரில் பார்த்துருக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நீட் நாட் பி மெயின்டைன், மேபி மெயின்டைன், நீட் நாட் பி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் மேபி மெயின்டைன் பண்ணினால் கூட 44 AD ஆப்ஷனில் போகிறதுக்கு ஒரு தடை இல்லை. அப்போ பாயிண்ட் நம்பர் 2 அப் டு 2 crore மட்டும் 44 AD ஆப்ஷன் செல்கிறோம். அதில் 6% அல்லது 8% அதற்கு மேல் ப்ராஃபிட் காமிக்கிறோம். ரைட்டு, புக்ஸும் நம்ம வச்சிருக்கோம் வைக்கல, அதை பற்றி கவலை இல்லை, நீட் நாட் பி மெயின்டைன் தான். பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம 44 டேக்ஸ் ஆடிட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கோடிக்கு கீழே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 44 AD போயிருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் வந்து 44 AD போயிருக்கோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, சார் பிலோ 1 crore இருக்குது, அதில் 44 AD ஆப்ஷன் போயிட்டேன் சார், இப்போ என்ன பண்ணலாம்னா 6% 8% கீழே காமிச்சிங்கன்னா ஆடிட் பண்ணியே ஆக வேண்டும். இது ஒன்று. மூணாவது கருத்து வந்து இன்னொரு இதில் இடியாப்ப சிக்கல், டேர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் 1 crore பட் நாட் எக்ஸீட் 10 crore. இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட் வந்து 5% இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்துகிறது. இந்த மூணுல இதில் என்னன்னு பார்த்தா, மூணாவது கருத்தில் இன்னொரு என்ன இருக்கணும்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சி பாயிண்ட்ல இப்படி வர்றேன், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆமாம் சார், அது மெயின்டைன் பண்ணால் தான் 5% இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். கிராஸ் ரெசிப்டா பேமெண்ட்டா இது இருக்காங்கிறது தெரியும் ஆக்சுவலாக. ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டெப், நாட் ஆப்டட் ஃபார் 44 AD. நம்ம 2 கோடிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்குவோம். 2 கோடிக்குள்ளே இருந்தால் நம்ம 44 AD பக்கம் போகல. கிராஸ் ரெசிப்ட் 5% பேமெண்ட் எக்ஸீட் ஆகலைன்னா டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, 1 கோடிக்கு இப்படி புரிஞ்சுக்குங்க சீக்வன்ஸு. 1 கோடிக்கு கீழே இருந்தால் புக்ஸ் மெயின்டைன் பண்ணால் 44 AD கவலைப்படாதீங்க. 1 கோடி கீழே இருக்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம 44 AD ஆட் பண்ணல, நம்ம வந்து ஆடிட் பண்ண வேண்டாம். கீழே மூணாவது பாயிண்ட் பார்த்தா 1 கோடிக்கு மேலே இருக்குது, 10 கோடிக்குள்ளே இருக்குது, புக்ஸு மெயின்டைன் பண்ணுறோம், 44 AD ஆட் பண்ணல, 5 கோடி கிராஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்குது, 5 கோடி கிராஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போவும் நம்ம ஆடிட் பண்ண வேண்டாம். நடுவில் எங்கே பிரச்சனை வருதுன்னா 2 crore மட்டும்தான். ஸோ 44 AD ரூட் ஆட் பண்ணினால் மட்டும் அதை கவலைப்பட்டால் போதும். இல்லைன்னா அந்த 2 கோடியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. பிலோ 1 crore இருந்தால் ஆட் பண்ணலன்னா ஆடிட் பண்ண வேண்டாம். அபவ் 1 crore இருந்து 10 கோடிக்குள்ளே இருந்ததுன்னா ஆட் பண்ணலன்னா 5% பேராமீட்டர் மட்டும் பார்த்துட்டு போனால் போதுமானது. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டு, 6வது பாயிண்ட்டு, இந்த எக்ஸீட்ஸ் 1 crore அப் டு 6வது பாயிண்ட் வந்து எக்ஸீட்ஸ் இந்த பாயிண்ட் 44 AD. நான் இப்போ ஏற்கனவே பேசின பாயிண்டோடைய தொடர்ச்சி தான். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு புக்ஸ் நம்ம வந்து பாயிண்ட் ஆட் பண்ணல. 1 கோடி டு 2 கோடி இருக்குது. ஏன்னா அதில் கன்ஃபியூஷன் நிறையா இருக்கனால எடுத்திருக்கேன். இந்த பவர் பாயிண்ட்டு ஷேர் பண்ணுறேன், கேட்டுக்குங்க. இது ஒரு ரெக்கனர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 44 AD சேல்ஸ் டேர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் 1 crore அண்ட் அப் டு 2 crore. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நாட் ஃபார் 44 AD பற்றி அவர் நினைக்கல, கனவுல கூட நினைக்கல. ஏன்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம், எப்படி பேங்க் அதுக்கு இதில் கொடுக்க போகிறோம் இருக்குது. கேஷ் ரிசிப்ட் பேமெண்ட் வந்து அவரோடது 5%க்கு மேலே போயிடுச்சு. அப்போ டேக்ஸ் ஆடிட் நெசசரி. இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து இது விசுமார் ஆகிப்போச்சு, அது இருந்தால் இல்லை இது இருந்தால் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. செகண்ட்லி நாட் ஆப்டட் ஃபார் இது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் டஸ் நாட் எக்ஸீட் 5%, நோ டேக்ஸ் ஆடிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ஃபார் 44 ADனா 6% 8% பார்க்கணும். ஏன்னா இப்போ 44 AB ப்ரொவிஷன் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ரீட் பண்ணும்போது பிலோ 1 crore இருந்தால் ஆடிட் பண்ண வேண்டாம். 1 crore to 10 crore இருந்தால் 5% கேஷ் ரிசிப்ட் கேஷ் பேமெண்ட் மட்டும் பார்த்தா போதும். இங்கே எங்கே நமக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா 44 ADங்கிற ஒரு மாயை உள்ள பூந்தோன்னே நமக்கு எல்லாம் கன்ஃபியூஷன் வருது. நீங்கள் 44 AD AB ஆசிட்டிஸ் ரீட் பண்ணீங்கன்னா 44 ADயில் ஆட் பண்ணுறது இல்லை. அது என்ன சொல்லுவாங்க கிராமத்தில், அதை தள்ளி வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி, ஊர் விட்டு தள்ளி வச்சிருங்கிற மாதிரி 44 ADயை ஊர் விட்டு தள்ளி வச்சிருங்க. இப்போ கிளீனாக ரீட் பண்ணுங்க. இஃப் த டர்ன் ஓவர் இஸ் பிலோ 1 crore புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன், நோ டேக்ஸ் ஆடிட். If the turnover is 1 crore above 1 crore and 10 crore
இருந்தால் 5% கேஷ் ரெசிப்ட் 5% கேஷ் பேமெண்ட் மட்டும் பார்த்தா போதும். 6% 8% பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஊரை விட்டு தள்ளி வச்சாச்சு 44 ஏடியை. இப்போ 44 ஏடி ஊர் விட்டு தள்ளி வச்சவர் என்ன சொல்கிறாரு, நான் 6% 8%க்கு மேலே காமிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நீ ஆனிட் பண்ணாதப்போ போ. ஆக்சுவலாக 6% 8% கீழே காமிக்கிறேன், இல்லை ஊர் சொன்னதெல்லாம் கேட்கல, 6% 8% கீழே தான் நான் காமிப்பேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே வச்சு பஞ்சாயத்து நடத்த வேண்டியது தான். அதுதான் ஆடிட்டு. ஸோ நம்ம டேக்ஸ் ஆடிட் டிசைட் பண்ணும்போது 44 ஏடி ஆட் பண்ணவில்லை என்றால் அதை தள்ளி வச்சுட்டு பார்த்துக்கணும். அதையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கடைசியில் கன்ஃபியூஷன் தான் வரும். அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். ஆக்சுவலாக அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 44 ஏடியிலேருந்து வெளியில் வந்துட்டா என்ன சார், வெளியில் வந்துட்டா 5 வருஷம் திருப்பி போக முடியாது. அதான் நான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். 17-18 ஆட் பண்ணுறோம், 17-18 44 ஏடி இருக்கும், 18-19 44 ஏடி இருக்குது, 19-20 44 ஏடி போகிறோம், 20-21 மட்டும் நம்ம 44 ஏடியை விட கம்மியாக ப்ராஃபிட் காமிக்கிறோம். ஏன்னா அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு 1 கோடி ருபீஸ் 4 lakh ஆன் டர்ன் ஓவர் 1 crore. 20 அசஸ்மெண்ட் இயர் 20-21 நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 2-3 வருஷம் 44 ஏடியில் ட்ராவல் ஆகி வந்துட்டோம். 20-21 1 கோடிக்கு 4 லட்சம்னா 4% தான் நம்ம காமிக்கிறோம். அப்படி இருக்கும்போது லெஸ் தென்னாக இருக்கனால ஃபினான்ஸ் அசஸ்மெண்ட் இயர் 20-21 நம்ம டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஏன்னா நம்மளால 4 லட்சம்னா இண்டிவிஜுவலாக இருந்தால் பரவாயில்ல, பிலோ டேக்ஸபிள் லிமிட்டாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கிற பட்சத்தில் 4 லட்சத்துக்கே 30% போட்டிங்கன்னா 1,20,000 கட்ட வேண்டியது இருக்கும். டேக்ஸ் லைபிலிட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன யோசிக்கிறோம், சில சூழ்நிலைகள்னால் நம்ம 44 ஏடி தோதுபடாது, இது இப்படியே கட்டிட்டு போனால் தோதுபடாது, அதனால் நம்ம வெளியில் வந்துடலாம், புக்ஸ் என்ன இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணிக்குவோம், ஆடிட் பண்ணுறதை பண்ணிடுவோம்னு முடிவெடுக்கிறோம். அப்போது அசஸ்மெண்ட் இயர் 20-21 எப்போ ப்ரீவியஸ் 3 years 44 ஏடியிலேயே ட்ராவல் ஆகி வந்துட்டோம். 20-21 நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த 44 ஏடி தோதுபடாதப்பா, நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துடுவோம்னு 20-21 முடிவு பண்ணுறோம். அப்போ 20-21 முடிவு பண்ணோம்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் 5 years 44 ஏடி திருப்பி போக முடியாது. அதான் கடைசி கட்டத்தில் கொடுத்துருக்கேன். 20-21 வெளியில் வந்துட்டா 21, 22, 25, 26 மட்டும் நம்ம 44 ஏடி அடாப்ட் பண்ண முடியாது. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 44 ஏடி ரூட்டில் போகிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு ஃபஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்க. இயர் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப், நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ போயிட்டுருக்குறோம், அதை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா திருப்பி வந்து 44 ஏடி ரேட்டுக்கு 5 அசஸ்மெண்ட் இயருக்கு போக முடியாது. அதுதான் உள்ளே வெளியேங்கிற மாதிரி. ஒரு டைம் வெளியில் வந்துட்டு கட்சியில் மறுபடி 44 ஏடி தாய் கழகம்னு வச்சுக்கோங்க, அதை விட்டு வெளியேற்றிட்டாங்க உங்களை. அந்த இதில் நம்ம வெளியில் வந்துட்டோம், இல்லை அவங்க வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றிட்டா 5 வருஷத்துக்கு அந்த கட்சியில் போய் நம்ம சேர முடியாது. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி நாளைக்கே போய் சேர முடியாது. ஸோ 44 ஏடி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நினைங்க. ஒரு வருஷம் அதில் இருக்கீங்க, இல்லை 2 வருஷம் அதில் இருக்கீங்க, இருந்துகிட்டே இருக்கீங்கன்னு வைங்க. அதை விட்டு ஒரு டைம் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி வெளியே வந்துட்டீங்க, இல்லை அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை நமக்கு தோதுபடாதுன்னு வெளியே வந்துட்டீங்க, திருப்பி அந்த கட்சியில் போய் 5 வருஷத்துக்கு சேர முடியாது. ஸோ 44 ஏடி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நினச்சிட்டு இதை பண்ணிங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 8, டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் எப்போ ஃபைல் பண்ண வேண்டும். 8வது பாயிண்ட், when the tax audit report filed வந்து due date 51. இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். 15/1 வந்து 15/2 வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்டு. டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் 3CD 3CB 3CA அது அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி 15/1ன்னு சொல்லிட்டீங்க. இதை 1 மாதத்துக்கு முன்னால் ஃபைல் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. இதில் ஏதாவது ஃபைல் பண்ண முடியுமா, இல்லை அவசரப்பட்டு ஃபைல் பண்ணிட்டா என்ன, இதில் நாங்கள் என்ன முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் தகவல் சொல்லிட்டீங்க, 15/2 பண்ணணும், 15/1 பண்ணணும், செக்ஷன் இது சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க, நாங்களும் கேட்டுட்டோம். இதில் நீங்கள் உங்கள் அனுபவத்தில் எங்களுக்கு முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணுற பாயிண்ட் என்ன. இந்த டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் 1 மாதத்துக்கு முன்னால் பண்ணோம். டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து இப்போ 10,048 பேமெண்ட், 269 SS, TDS வைலேஷனு, அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்கள் இடம்பெற்றாலும் மிக முக்கியமான பாயிண்ட் வந்து ரேஷியோ அனலைசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, எல்லா ரேஷியோஸும் கிட்டத்தட்ட கிளாஸ் நம்பர் 44 கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ரேஷியோஸ் கொடுக்கணும்னா நெட் ப்ராஃபிட் டிசைட் ஆகணும், கிராஸ் ப்ராஃபிட் டிசைட் ஆகணும். இந்த கேஸ் ஆஃப் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ டிசைட் ஆகணும். இந்த 3 ரேஷியோஸை டிசைட் ஆனால் தான் பண்ண முடியும். எப்போ டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் இந்த ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ,
இது ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ நீங்கள் ரேஷியோ அனாலிசிஸ் போட்டு டேக்ஸ் ஆடிட் இருக்கும். மீதி பாயிண்ட்டுகள் விட்டுருங்க. 48(3), 216 SS, டிடிஎஸ் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, 15ஆம் தேதி பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, 16ஆம் தேதி அவர் கட்டிட்டாருன்னா அலோவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வீக்கெண்ட் ஈவன் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாலும் கூட சில டிடிஎஸ் வந்து பிடிக்கல, அதனால் வந்து 48 டிஸ்அலவன்ஸ் வரும்னு சொல்கிறீங்க 15ஆம் தேதி. அவர் உங்கள் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் பார்த்துட்டு 17ஆம் தேதி கட்டிட்டாருன்னா 15/2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்குள்ள அலோவ் பண்ணிக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பொதுவாக இதில் நான் பாயிண்ட் பண்ணுறது ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாம் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா பின்னால் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கைது செய் ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கைது செய், ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ஸ்டாக் அக்கௌண்ட்டை கைது செய். இதெல்லாம் லாக் பண்ணிட்டோம்னா பின்னால் 15/2/2022 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு சில சிரமங்கள் ஏற்படும். அதில் இது என்னோட பர்சனல் வியூ. இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில் டேக்ஸ் ஒர்க்கிங் போட்டு டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வந்ததுன்னா கிளையண்ட் கட்ட மாட்டேன்னு சொன்னாருன்னா டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் நம்ம ரிவைஸ் பண்ண முடியுமா? அடுத்த பாயிண்ட் அதுதான். ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ நாங்கள் ஏதோ ஒரு யோசனையில் பண்ணிட்டோம் சார், இப்போல்லாம் அதெல்லாம் செல்லாது நாட்டாமல் தீர்ப்பு மாற்றி எழுதலான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக மாற்றி எழுத முடியாது. ஸோ அதனால் என்னென்னா இந்த ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கனால இதை டிசைட் பண்ணி டேக்ஸ் லைபிலிட்டி கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் நம்ம பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ரிட்டர்னும் இதுவும் சேர்த்து ஃபைல் பண்ணுறது நல்லது. அதுக்கு உண்டான பெனால்ட்டி என்னன்னு பின்னால் சொல்கிறேன். அடுத்து வந்து டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ரிவைஸ் பண்ண முடியுமான 2 காரணங்கள்னால் அமௌண்ட் நாட் டிடக்டபிள், 43B டிடக்ஷன். ஸோ 43B உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டி, இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாம் டிலே கட்டினா 43B. 40A வந்து டிடிஎஸ் பிடிக்கலன்னா டிஸ்அலவன்ஸ், இன்கம் டேக்ஸ் டிஸ்அலவன்ஸ். இந்த 2 காரணங்களால் மட்டுமே டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ரிவைஸ் பண்ண முடியும். டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ரிவைஸ் பண்ண முடியும். இந்த 2 காரணங்களால் மட்டுமே ரிவைஸ் பண்ண முடியும். 2 காரணங்களால் இல்லை, 2 காரணங்களால் மட்டுமே ரிவைஸ் பண்ண முடியும். அந்த நோட்டிஃபிகேஷன் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை தவிர கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்தளவு எங்களுடைய ஐசிஐசிஐ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா சில கைடன்ஸை கொடுத்துருக்கு, அதையும் பார்த்துக்குங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர் 10 வந்து ரிவைஸ் பண்ணலாம். யூடிஎன் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் ஆடிட்டுக்கு மேண்டேட்ரி. அது டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்லேருந்து 60 நாளுக்குள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு 15th January 2022 அட் ப்ரெசன்ட் லாஸ்ட் டேட் என்றால் 15th February 15th Marchக்குள்ள யூடிஎன் ஜென்ரேட் பண்ண முடியும். முதல்ல 15 நாள் இருந்தது, இப்போ 60 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கும் யூடிஎன் இஸ் மேண்டேட்ரி. லெட்டர் பேட் இருக்கா, ஆடிட்டர் கையெழுத்து இருக்காங்கிறத மட்டும் பார்த்து விட்றாதீங்க. கையெழுத்துக்கு கீழே இந்த நம்பர் இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி உடனே ஜென்ரேட் பண்ணி வாங்குங்க. அது 60 நாளைக்கு மிக மீறிய பட்சத்தில் நம்மளால் அதை ஜென்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் தயவுசெய்து 3CD 3CBL லெட்டர் பேட்டில் இருக்கா, கையெழுத்து இருக்கா, அழகாக இருக்கா, லெஜிபிளாக இருக்கா, இது ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது மாதிரி யூடிஐனும் இருக்கிறதா என்பதை செக் பண்ணிக்கோங்க. இல்லாடி 60 நாளுக்குள்ள அதை ஜென்ரேட் பண்ணலாம். கேட்டு வாங்கி அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரெஷரில் மிஸ் பண்ணியிருந்தா. அடுத்தது வந்து 44 ADA இந்த பர்சன்ஸ் எல்லாம் எலிஜிபிள். அது கொடுத்துருக்க லீகல், மெடிக்கல் இதெல்லாம் இருக்குது. இது நீங்கள் பவர் பாயிண்டில் பார்த்துக்குங்க. அடுத்தது டேர்ன் ஓவர் பாயிண்ட் நம்பர் 12 பார்க்கும்போது பிஸ்னஸ் ரெவென்யூ மட்டும்தான். இந்த 1 கோடி 2 கோடி 10 கோடி இதெல்லாம் பேசும்போது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ணணும். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கேபிட்டல் ரெசிப்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது. சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் இஸ் கன்சிடர்ட் as a turnover under the context of GST Act, not in the context of Income Tax Act. ஸோ அதே மாதிரி அதர் சோர்சஸ், பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வர்ற இன்கத்தை இந்த 1 கோடி கால்குலேட் பண்ணுவதற்கு எடுக்கக்கூடாது. 5 ஹெட்டில் 4 ஹெட்டை நாட்டாம தள்ளி வச்சுருங்க. ஒரே ஒரு ஹெட்டு ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிற ரெசிப்ட் மட்டும் எடுங்க. சர்வீஸும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ரெசிப்ட்டுக்கு எடுங்க. பிஸ்னஸில் இருக்கிற கேபிட்டல் ரெசிப்ட்டு எடுக்காதீங்க. அதுக்கு தான் அந்த ஆனரபிள் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டோட சொல்லியிருக்கேன். ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷனை பொறுத்தளவு பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃபரன்ஸை வந்து நீங்கள் டேர்ன் ஓவராக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 13வது பாயிண்ட்டு 5% கேஷ் ரெசிப்ட் பேமெண்ட்டுக்கு நாங்கள் எது எடுக்கிறோம்னா சிம்பிளாக இந்த பவர் பாயிண்டின் கருத்து P&L ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L டோட்டல் ரெசிப்ட் 5% கேஷ் ரெசிப்ட் 5% கேஷ் பேமெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ண வேண்டும். இதுதான் இந்த பாயிண்டோட சுருக்கமான சாரம்.
நம்மளுடைய 5% கேஷ் ரெசிப்ட் 5% கேஷ் பேமெண்ட் கால்குலேட் பண்ணுவதற்கு பேலன்ஸ் ஷீட் P&L மட்டும் குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் பேலன்ஸ் ஷீட்டையும் இன்க்ளூட் பண்ண வேண்டும். பேலன்ஸ் ஷீட் P&L ரெண்டையும் கன்சிடர் பண்ணோம். அடுத்த 44 ADல யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ப்ரொஃபஷனல் ஆஃப் கோர்ஸ் எலிஜிபிள் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு 44 ADன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. கமிஷன் புரோக்கேஜுக்கு எலிஜிபிள் இல்லை, ஏஜென்சி பிஸ்னஸ் இல்லை, பிளையிங் ஹைரிங் லீசிங் ஆஃப் கூட்ஸ் அவங்களுக்கு 44 AEங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷன் இருக்கனால 44 AD நாட் அப்ளிகபிள். டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆனால் 2 crore எக்ஸீட் ஆனால் நாட் எலிஜிபிள். இதில் வந்து இண்டிவிஜுவல் HUF பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மட்டும் எலிஜிபிள். இதில் ஒரு மிஸ் ஆயிடுச்சு. கம்பெனிஸ் ஆர் நாட் எலிஜிபிள். LLP கம்பெனிஸ் அதர் தென் த இண்டிவிஜுவல் HUF பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் நாட் எலிஜிபிள் அண்டர் 44 AD. அடுத்து வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா 25,000 பெனால்ட்டி. 15th பாயிண்ட், டாக்ஸ் ஆடிட் ஃபைல் பண்ணலன்னா 1.5% ஆஃப் த டர்ன் ஓவர் 1,50,000. ஸோ இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது என்னுடைய கருத்துக்கள் இப்போ பார்க்கும்போது டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இதெல்லாம் லாக் பண்ணி உள்ளே தள்ளி கடைசியில் இதுக்கு டேக்ஸ் கட்ட முடியாமல் சொல்கிறத விட என்னுடைய பர்சனல் ஹம்பிள் வியூ 271B பெனால்ட்டி டு டிலே இன் ஃபைலிங் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டே சிறந்ததாக தோறுகிறது. பட் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிட்டு டாக்ஸ் ஆடிட் டோட்டல் இன்கம் மட்டும் போய் அசசி வந்து இந்த டாக்ஸை கட்ட தயாராக இருக்கேன் பச்சைக்கொடி காமிச்சா கூட அடுத்த நாள் இது ரொம்ப அதிகமாக இருக்கா சார் எங்கள் தம்பி வேண்டாம்னு சொல்கிறாருந்தார். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் 3CD ரிப்போர்ட்டில் மிக முக்கியம் ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ இதில் கடைசியாக என்னோட கருத்து என்னன்னா அப் டு 1 crore மறுபடியும் சம்மரைஸ் பண்ணுறேன் ஒரே நிமிஷம். இப்போ அப் டு 1 crore வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்து 44 ADங்கிற மாயையை நான் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அப் டு 2 crore மட்டும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நான் 44 AD ஆட் பண்ணல, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். 44 AD ஆட் பண்ணவில்லை என்றால் டாக்ஸ் ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 5% கேஷ் ரெசிப்ட் 5% கேஷ் பேமெண்ட் பார்க்க வேண்டும். ஸோ அப் டு 2 crore மேலே 10 கோடிக்கு 2 crore ஒரு 2 கோடி 10 crore மேலே 5% கேஷ் ரெசிப்ட் 5% கேஷ் பேமெண்ட் கீழே